திருவள்ளூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை தனது மனைவிக்கு கிடைக்கவில்லை என்று தலைமை கழக பேச்சாளர் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பரிகிப்பட்டு என்னும் பகுதியில் திமுகவின் 4 ஆண்டு சாதனையின் போது விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு பேச்சாளராக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தனக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை தெரியும் என்றும் அவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தியுள்ளேன் எனவும் கூறியுள்ளார். மேலும் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை இதுவரை தனது மனைவிக்கு கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக பொதுக்கூட்டத்தில் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்று கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சரை தெரியும், துணை முதலமைச்சரை தெரியும், அமைச்சரை தெரியும், எம்எல்ஏவை தெரியும், அமைச்சரோட உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு பெருமைன்னு சொல்லிக்கலாம். ஆனா இந்த மாசம் 1000 ரூபாய் வீட்டில் நமக்கு கிடையாது. அது மாசம் 1000 ரூபாய் எங்களுக்கு கிடையாது, வரல. என் மொண்டாட்டி அதை பெருசா எடுத்துக்கல. காரணம், மற்றவங்களுக்கு கிடைத்தால் போதும். அந்த காரணம் திமுக குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் அல்லவா. நம்ம அந்த உணர்வோடு தான் இல்லாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு போகட்டும், நாமும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முடிந்தவரை சமாளிக்க முடியும்.